ஐபிஎல் போட்டியானது நடைபெற்று வரும் நிலையில் சிஎஸ்கே தொடர்ந்து 5வது தோல்வியை பதிவு செய்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. இந்த தோல்வி மிகவும் படுதோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? இன்றைய ஆட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன? வணக்கம். ஐபிஎல் தொடரின் 25வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த போட்டியில் தற்போது நடந்து முடிந்த இந்த போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னையை சேப்பாக்கத்தில் கொல்கத்தா வீழ்த்தியிருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தோம்னால் சென்னை அணிக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக விலகியதால் கேப்டனாக தோனி களமிறங்கினார். இந்த போட்டியில் கொல்கத்தா அணி டாஸ் வென்றது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்து தொடர்ந்து சென்னை வீரர்கள் பேட்டிங் செய்தனர். ஆனால் சென்னை அணிக்கு ஆரம்பம் முதலே ஒரு சரியான தொடக்கம் அமையவில்லை. பவர் பிளேயில் தொடங்கி இறுதி வரை சென்னை அணி கடுமையாக தடுமாறி விக்கெட்டுகளை பறிகொடுத்த வண்ணம் இருந்தது. ஒரு கட்டத்தில் 100 ரன்களை சென்னை அணி கடக்கும் என்ற சூழல் இருந்த நிலையில் இறுதியில் 20 ஓவர்கள் முதல் சென்னை அணியால் வெறும் 9 விக்கெட் இழப்புக்கு 103 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. மிகவும் ஒரு குறைந்தபட்ச ஸ்கோரையை சேப்பாக்கத்தில் சென்னை அணி எட்டியது. அனைத்து பேட்டர்களும் மிக ஒரு மோசமான ஒரு ஆட்டத்தை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து 104 ரன்கள் என்ற எளிமையான இலக்கை நோக்கி கொல்கத்தா அணி பேட்டிங் செய்து அந்த அணி பவர் பிளேவில் மிகச் சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்தது. குறிப்பாக அந்த அணியின் தொடக்க வீரர் குவிண்டன் டிகாக்கும் சுனில் சிறப்பான ஒரு தொடக்கத்தில் இருந்து அதிரடியாக விளையாடினர். இத்தகைய அந்த அணி 10.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 107 ரன்கள் எடுத்து 8 பாலாஜி தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.